ஹாய் காய்ஸ். நம்ம என்ன தான் வருஷம்லாம் ஓடி ஓடி உழைச்சாலும் அப்பப்போ சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துக்கணுங்க. ஆமாங்க, போன வீக் நாங்கள் வந்து ஒரு டூர் போனதாக ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். அது ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இருக்கங்குடி தான் போயிருந்தோங்க. ஈவினிங்லாம் நாங்கள் இருக்கங்குடி போயிட்டோம். அங்கே போய் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அதிகாலையில் வந்து குற்றாலத்துக்கு போயிட்டோங்க. நைட்லாம் நாங்கள் தூங்கலை. இருக்கங்குடி கோயில் அப்புறம் ட்ராவல்னால நாங்கள் தூங்கலைங்க. அதான் எங்கள் ஃபேஸ், எங்கள் பாப்பா ஃபேஸ் என் ஃபேஸும் டல்லாக இருக்கிறத பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் மெயின் ஃபால்ஸ் போனோங்க. அங்கே போய் அதாவது பக்கத்தில் ஃபால்ஸ் பக்கத்தில் வச்சு நம்ம வீடியோ எடுக்க முடியலை, ஏன்னா மற்றவங்க ப்ரைவேசி போயிடும் இல்லையா, அதனால் நாங்கள் எடுக்கலை. அது போக ஃபோன் வந்து தண்ணியில் நனைஞ்சிருங்கிறதுக்காக வெளியிலே வேன்லேயே வச்சுட்டு போயிட்டோம். அதாவது இந்த வாட்டி உங்களுக்கே தெரியும், அதிகமாக வெயிலுங்க. நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டம்னால அதிகமாக வெயிலாக இருந்ததுனால இப்போ ஃபால்ஸ்க்கு போயிருந்தப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதாவது இந்த வருஷம் வந்து அளவுக்கு அதிகமாகவே வெயில் தான், எங்களாலே தாங்க முடியும். ஏன்னா எங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் வந்து ரொம்ப வறட்சியான ஏரியா, உங்களுக்கே தெரியும். அதனால் நாங்கள் வந்து மார்னிங் 6 o'clock மெயின் ஃபால்ஸில் குளிக்க போயிட்டோம். செம்ம குளிராக இருந்துச்சுங்க. இருந்தாலும் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது வந்து ஐந்தருவியில் கரெக்டாக தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ஆடி அமாவாசைனால் திதி கொடுக்கறதுனால நிறைய கூட்டம், அதிகமாக க்ரௌடு இருந்துச்சுங்க. அதனால் போலீஸ் விரட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் எப்படியோ அடிச்சு பிடிச்சி நம்ம போய் குளிச்சுட்டு 3ஆவதாக நாங்கள் போனது தாங்க பழைய அருவி. அதாவது பழைய அருவி வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து செங்குத்து பாறையாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் தண்ணி வருதுலையே. அங்கே போய் அப்புறம் தேடாக தான் குளித்தோம். இங்கே வந்து கொஞ்சம் தூரம் நாங்கள் நடந்து போய்கிட்டு இருந்தோம். இது மரங்களையெல்லாம் வளைச்சி நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஃப்ரூட்ஸ்லாம் நாங்கள் கொஞ்சம் வாங்கினோம் வரும்போது. இதில் உள்ள பாதி ஃப்ரூட்ஸ் நேம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் மரம் இதுகளையெல்லாம் வளைச்சி ஃபோட்டோ எடுத்ததை பார்த்து எங்கள் ஃபேமிலியிலே எல்லோரும் என் மரத்தை பார்த்ததுலேயே கேட்டாங்க. உண்மைதாங்க, நானும் எவ்வளோ செடிலாம் வச்சு பார்த்தாலும் எங்கள் ஊருக்கு வர மாட்டேங்குது. அது மழை இருக்கிறனால ஒவ்வொரு மரமும் எவ்வளோ அழகாக பாருங்கள். பலா மரம், இந்த நெல்லிக்காய் மரம், இதெல்லாம் நான் வந்து எனக்கு வந்து உண்மைக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மரங்கள்லாம் பார்க்க நம்ம ஊருக்கு வரமாட்டேங்குது, இங்கெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து குரங்குகளோடலாம் சேர்ந்து, அதாவது நாங்கள் வந்து எங்கள் பெரியம்மா ஃபேமிலியோடு தான் போயிருந்தேன்னா. பாருங்கள், இது வந்து மோர் பழம்னு சொல்லுவாங்க. இந்த பழத்து பேர் என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது கொஞ்சம் தூரம் வேனை விட்டு நாங்கள் நடந்து போயிருந்தோம், எங்கள் ஃபேமிலி தான். அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ் பேர்லாம் கேட்டுக்கிட்டு, அதாவது சாம்பிள் கேட்டாங்க. எங்கள் வீட்லேயே 27 பேர் போயிருந்தோம். எல்லோரும் ஆளுக்கு ஒரு பழம் சாம்பிள் கேட்டு சிரிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் வரும்போது கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். வீடியோ வந்து லென்த்தானா அப்லோட் பண்ண முடியலை, அதனால் கொஞ்சம் ஷார்ட் வீடியோவே நான் எடுத்துட்டேன். இது வந்து நாங்கள் ஐந்தருவிக்கு வந்து நடந்து போய்கிட்டு இருக்க வழியில் உள்ளது தான் இதெல்லாம். அதாவது ஆடி அமாவாசை வந்து முதல்ல திதி கொடுப்பாங்க. அந்த இப்போ திதி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே குற்றாலத்துக்கே வந்துடுறாங்க. முதல்ல பாபநாசம் தான் போவாங்க. இங்கே பாருங்கள், குரங்கோட செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு எங்கள் வீட்டில், பயமே இல்லாமல். பாருங்கள், எங்கள் அக்கா மகா தான் அதெல்லாம். இது பாருங்கள், குரங்கோட எப்படி ஃபோட்டோ எடுக்கிறாங்க, பயமே இல்லை உங்களுக்கு. சரி, அப்புறம் வந்து அதாவது நம்ம எவ்வளோ தான் உழைச்சிக்கிட்டே இருந்தாலும் சின்னதாக, அதாவது ஃபஸ்ட்டு இருக்கங்குடி போனோங்க, அதுக்கப்புறம் அந்த குற்றாலம் போனோம். சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு ஆன்மீக பயணமாகவும் இருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி என்ஜாய் குற்றாலமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது அப்பப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. இது வந்து மெயின் ஃபால்ஸில், இது எங்கள் அக்கா பெரிய அக்கா தான். இவங்க அப்படியே செல்ஃபி எடுத்துக்கிட்டு, உண்மைக்குமே ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது இந்த ஐந்தருவியில் தாங்க தண்ணி. மற்ற ஃபால்ஸு நாங்கள் மார்னிங் 6 o'clock குளித்தோம் மெயின் ஃபால்ஸில், அது கூட அவ்வளோ குளிரலை. ஆனால் அந்த ஐந்தருவியில் வந்து தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு, அப்படியே விரைக்கிற அளவுக்கு தண்ணி இருந்துச்சுங்க. இருந்தாலும் நம்ம விடுறதா இல்லை, அடித்து பிடிச்சி போய் குளிச்சாச்சு. இதான் நான் சொன்னேன் அந்த பழைய அருவி. அதில் வந்து பாருங்கள், பாறையை பாருங்கள், அப்படியே செங்குத்தாக இருக்கு இல்லையா, இது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் அது 3 அருவிலையும் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தூத்துக்குடி ஏரல் சேர்மன் அருணாச்சல சுவாமிகள் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டுருந்தோம். ஈவினிங் 3 o'clock ஆயிடுச்சு. சாப்பிடலை நாங்கள், அதாவது இந்த ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு. அதனால் இங்கே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு நாங்கள் ஏரல் போக.
ஏரலில் பாருங்கள் அந்த சரியான க்ரௌடுங்க. அதுவும் ஆடி அமாவாசையினால் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதுலேயும் எப்படியோ க்யூவில் நின்று நாங்கள் போய் சாமி கும்பிட்டு வர ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. அப்புறம் வீட்டுக்கு வரவே 1 மணி ஆயிடுச்சு. எனக்கு இந்த சண்டா மேளம் ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை வீடியோ எடுத்தேன். என்னென்னு தெரில, இந்த சண்டா மேளம்னு சொல்கிறது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும், அது ஏன்னு தெரில. அப்புறம் நாங்கள் வெளியே வந்து நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்படி தேர் வந்துச்சு. இவர் சேர்மன் அருணாச்சல சுவாமிகள். இந்த கோயிலில் வந்து பில்லி சூனியம் இந்த செய்வன கோளாறு இருந்தால் சரியாயிரும், அங்கே ஒரு மை தருவாங்க, அதை வச்சுக்கிட்டா சரியாயிரும். அதனால தான் அங்கே நிறைய கூட்டம் வந்துச்சு. அப்புறம் நாங்கள் அந்த கூட்டத்தில் அவ்வளோவா நான் வீடியோ எடுக்க முடியலை, இருந்தாலும் அப்படியே எடுத்தேன் கஷ்டப்பட்டு. அப்புறம் வந்து அது எல்லாத்தையும் கோயிலில் சாமி கும்பிட்டு வெளியில் வந்து அப்புறம் வந்து ஷாப்பிங் பண்ணோம். இந்த கிளிப்பு இந்த வலையெல்லாம் ஒரு டைம் பார்க்கும்போது புது புது வெரைட்டியாக நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதனால் அதில் கொஞ்சத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.